ஈசாயின் மரம். இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள். ஈசாயின் மரம் என்ற நிகழ்ச்சியில் சிம்சோன் பற்றி தியானிப்போம். தாடை எலும்பு, அதாவது யோபு போல் ஒரு மாதிரியை செய்து எமது காணிக்கையாக ஈசாயின் மரத்தில் தொங்கவிடுவோம். நீதிபதிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. மேலும் அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 வரை. மேலும் 20. இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சோராவை சார்ந்து வரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பேர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ராயல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அவர் லேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போல் ஆக அவர் கையிலிருந்து கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன் கழுதை தாடையால் குவியல்கள், கழுதையின் தாடையால் கொன்றேன் 1000 பேரை என்றார். அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி எறிந்தார். அவ்விடத்தை ராமேத்து லேஹி என அழைத்தார். பெலிஸ்தியரின் காலத்தில் அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். ஈசாயின் மரம். இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள். ஈசாயின் மரம் என்ற நிகழ்ச்சியில் சிம்சோன் பற்றி தியானிப்போம். தாடை எலும்பு, அதாவது யோபு போல் ஒரு மாதிரியை செய்து எமது காணிக்கையாக ஈசாயின் மரத்தில் தொங்கவிடுவோம்.